ஏழாவதான அடையாளம் ஃபயக்பிதூன ஐதீயஹும், கரங்களை பொதிந்து கொள்வார்கள். கரங்கள் பொதிந்து கொள்வான், அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய மாட்டான், கஞ்சனாக பகீலாக இருப்பார். அல்லாஹுடைய பாதை வந்தால், அல்லாஹுடைய பாதைக்கான பொருளாதார தேவை வந்தால் கைகளை அப்படியே சுருக்கிக் கொள்வான். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? எல்லாவற்றுக்கும் செலவு செய்வார். ஆனால் அல்லாஹுடைய பாதை மார்க்கம் என்று வருகிறது, இல்லை பாய், காசு இல்லை பாய். அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர், குர்ஆன். ஷைத்தான் வறுமையை கொண்டு உங்களுக்கு எச்சரிக்கை செய்வான். இந்த பைசாவை கொடுத்தேன்னா, இந்த 100 திரம்ஸை கொடுத்துட்டேன்னா நீ ஏழையாகி விடுவாய். ஷைத்தான் ஷைத்தான் சகோதரர்கள். ஆனால் ரீசார்ஜ் ஷைத்தான் எச்சரிக்க மாட்டான், தியேட்டர்களுக்கு ஷைத்தான் எச்சரிக்க மாட்டான், ஆடல் பாடல்களுக்கு எச்சரிக்க மாட்டான். ஹராமான எல்லா நிலைகளிலும் இவன் செலவு செய்வான், பணத்தை போடுவான், வீண்வரையும் செய்வான். நம் ஊர்களில் நடக்கக்கூடிய திருமணங்களை நீங்கள் பாருங்கள், துளி எண்ணம் கூட அவருக்கு வராது. வீண்வரையும் தவறு, இஸ்ராஃப் தவறு. இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் வீண்வரையும் செய்யக்கூடியவன் நேசிக்க மாட்டான். குர்ஆன் பதிவு செய்கிறது. ஆடல்கள், பாடல்கள், ப்ரீ வெட்டிங், ஷூட்டிங், அப்படியே செலவை தள்ளும். ஆனால் அல்லாஹுடைய பாதை என்று வரும். ஒரு குர்ஆன் தர்ஜுமா செய்கிறோம், ஒரு குர்ஆனை நாங்கள் மொழிபெயர்க்கிறோம், அதற்கு நிதி வேண்டும், இல்லை பாய். ஒரு பள்ளிவாசல் கட்டுகிறோம், இல்லை பாய். அல்லாஹுடைய மார்க்கத்தை இந்த மண்ணி நிலைநிறுத்த வேண்டும், ஏதாவது பொருளாதாரம், இல்லை பாய். மதரசா, இல்லை பாய், பைசா இல்லை பாய். ஒரு டைட்டா தான் பாய் போயிட்டு இருக்கிறது. கைகளை அப்படி இருக்கும் சகோதரர்களே, இருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டேன். அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர், உங்கள் உள்ளத்தில் வறுமையை கொண்டு அச்சம் இருக்கிறதா? உங்களோட ஷைத்தான் இருக்கு. நான் ஏழை ஆயிருவேன் அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஷைத்தான் இருக்கு. வல்லாஹ் யஇதுகுமுல் மக்ஃபிரா, உங்களுக்கு அல்லாஹ் மக்ஃபிரத்தை கொண்டு தான் உங்களுக்கு கொண்டு வருவான். அல்லாஹ் உங்களுக்கு நலவைத்தான் நாடுவான். அப்போ முனாஃபிக்குடைய அடையாளம் என்பது தன்னுடைய கரங்களை அப்படியே பொதிந்து கொள்வார்.